இன்பம் ஒரு கோலம் போட. ஐயோ, அதை கேட்டா என்ன முடிச்சு விட்டுருவாங்களே. நான் பறக்கிறதுக்கு பாதி காரணம் யாழ்ப்பாணம் மக்களும் தமிழ் மக்களோட சேர்ந்து நம்மளுடைய. நான் யாழ்ப்பாணம் வர்றது அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க, இன்னும் நம்மளை கூப்பிடவே இல்லையேன்னு நான் நினச்சேன். மருவத்தூரம் சக்தி மகமாயி கருமாறி உறையூறு வெக்காலி உச்சைனி மாக்காலி. என் செலவில் என் குழந்தை இந்த மண்ணுக்கு கட்டாயம் கூப்பிட்டு வருவேன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்களன்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம். உங்களுக்கு பின்னால் பார்க்கவே தெரியும். பின்னால் பார்க்க கூட நெஞ்சால் டிராக்டரும் நிற்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஏர்போர்ட்டில் டிராக்டர்லாம் நிற்குது அப்படி இப்படின்னு யோசிக்கலாம். எங்களோட யாழ்ப்பாணத்தின் நிலவரம் அப்படித்தான். யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு வந்தாக்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் டெவலப் ஆகி கொண்டிருக்குது. அது ஒரு விதம் இருக்க, இன்றைக்கு என்னத்துக்கு இங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு இந்தியாவில் உங்களை எல்லாருக்கும் தெரியும், சீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில் உங்களோட மனங்கள் எல்லாத்தையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடகி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பவித்ராவை. அந்த பவித்ரா இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் வருகை தருகின்றார். அதுக்கு முதல் தடவையாக வருகை தருகின்றார். நாளைய தினம் வந்து வல்வெட்டித்துறை மனோன்மணி அம்பிகை ஆலயத்தில் நடக்கின்ற இசை நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்கு இன்றைய தினம் வருகை தருகின்றார். அவருடைய வருகை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு வந்து இந்த காணொலியை தாண்டி நாளைய தினம் நடக்கின்ற இசை நிகழ்ச்சிக்குரிய காணொலியை நீங்கள் நாளைய காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த வருகை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம்ப்பா. யாழ்ப்பாணம் ஃபர்ஸ்ட் டைமாக வாரீங்களா? முதல் முறை இப்போ தான் வரேன். எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்? நீங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில்னு கேட்க யாழ்ப்பாணம் போகணும் மட்டும் ஆசைப்பட்டுருக்குறீங்களா? என்ன மாதிரி அதை பற்றி சொல்லுவீங்களா? நான் யாழ்ப்பாணம் வர்றது அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க, இன்னும் நம்மளை கூப்பிடவே இல்லையேன்னு நான் நினச்சேன். இந்த ஒரு நாளுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், எப்படியாவது ஒரு வாட்டியாவது யாழ்ப்பாணம் போயிடணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன நிகழ்வுக்காண்டி வந்துட்டுருக்கிறீங்க யாழ்ப்பாணம்? இந்த நிகழ்வு வந்து வல்வெட்டித்துறை உடுப்பட்டி வடக்கு ஸ்ரீ மனோன்மணியம் ஆலயம் 7வது திருவிழாவை முன்னிட்டு உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எல்லாரும் மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை வல்வெட்டித்துறை வேலைக்கட்டியை சேர்ந்த நாகராஜன் ராஜன் குடும்பத்தினர் இந்த அனுசரணையை வழங்குறாங்க. சந்தோஷம். நீங்கள் வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை ஒருங்கிணைச்சி இங்கே கூட்டிக்கொண்டு வந்தது யார்? நம்மளுடைய ரொம்ப ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், ஆனால் அவங்களால எந்த வாய்ப்பும் வரல கூப்பிடக்கூடிய சூழ்நிலையை. ட்ரிபிள் ஏ மீடியா மூலயமா நான் இங்கே வந்திருக்கேன். மற்றது உங்களை வந்து இந்த சீ தமிழ் தொலைக்காட்சியில் வந்து சரிகமபா நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு பாட்டு பாட வெளிக்கிட்டாலோ அல்லது அந்த செட்டுக்குள்ளே வந்தால் உங்களோட சேர்ந்து உங்களோட மகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்மையில் கூட கனடாவுக்கு போயிருந்த நீங்கள் அங்கே கூட மகளையோட தான் போனிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். யாழ்ப்பாணமே என் மகளை கூட்டிக் கொண்டு வர மட்டும் ஆசைப்படையில. எனக்கு ரொம்ப ஆசைங்க, ஆனால் அதுக்கு ஆர்கனைசர் ஒத்துக்கணுமே. கட்டாயம் எந்த ஆர்கனைசருமே இல்லாத என் செலவில் என் குழந்தை இந்த மண்ணுக்கு கட்டாயம் கூப்பிட்டு வருவேன். அது நடக்கும். ஒரே ஒரு கேள்வி, கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க, இந்த 2026 எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஐயோ, அதை கேட்டா என்ன முடிச்சு விட்டுருவாங்களே. இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்கு? இப்போ உங்களை ஒரு 10 நாள் 15 நாள் ஆட்சி போகுது, நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு. இந்த அரசாங்கம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தலைவர் முதல்வர் எப்படி இருக்கிறார்? நம்ம தளபதி விஜய் அண்ணா நல்லா இருக்காங்க. ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ. மேடம், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இசை நிகழ்வுக்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பாடகி என்ற ரீதியில்
எங்களுக்காண்டி எங்களோட உறவுகளுக்காண்டி ஒரு ஃபியூ லைன்ஸ் படிப்பீங்களா பாட்டு ஏதாச்சும்? கண்டிப்பாக பாடுறதுக்காக தான் வந்தோம். எங்கெங்கும் இன்பம் ஒரு கோலம் போட, என் நெஞ்சின் வீணை ஒரு ராகம் தேட, அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ, கண்கள் எங்கும் நெஞ்சின் தாபம் மேலும் ஏற்றும் காற்றில் இந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. சூப்பராக இருக்குது. மற்றது வந்து இன்றைக்கு நடக்கிற இசை நிகழ்ச்சியில் வந்து எப்படியான பாடல்களை உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்கலாம்? இளையராஜா சாங்ஸும் இருக்குது, நியூ சாங்ஸும் இருக்குது. 2 விதமான சாங்ஸுமே எடுத்திருக்கேன். இந்த இசை நிகழ்ச்சிக்கு இந்திய கலைஞர்கள் என்ற ரீதியில் நீங்கள் மட்டும்தானே பங்கு பெற்றுறீங்க, இல்லாட்டி ஒரு ஆக்கள் வெறியணுமா? யார்? மகிழன் வராங்க. நானும் மகிழனும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல் மட்டும் போயிருந்தீங்களானே? ஆமாம். போயிருக்க ஈழத்தமிழருக்கு ஆதரவு எப்படி இருந்தது உங்களுக்கு? அது நான் சொல்லியே ஆகணும். நான் என்னோடய இன்ஸ்டா பதிவில் கூட தனிப்பட்ட விதமாகவே போட்டிருந்தேன். யாழ்ப்பாணத்துலேருந்தே கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நிகராக வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட். எனக்கும் சரி, என் குழந்தைக்கும் சரி, என்னை தூக்கி நான் பறக்கிறதுக்கு பாதி காரணம் யாழ்ப்பாண மக்களும், தமிழ் மக்களோட சேர்ந்து நம்மளுடைய தமிழ் யாழ்ப்பாணத்து மக்களும் அதுக்கு முழு காரணம். நான் வெற்றி பெற்றதுக்கு பாதி பங்கு அவங்களுக்கு இருக்குது. சந்தோஷம் அக்கா. மற்றது வந்து இந்த உங்களோட சேர்ந்து எங்களோட மண்ணை சேர்ந்த சபேசனம் வந்து பாட்டு போட்டியில் பங்கு பெற்றிருந்தார் தானே, அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவீங்களா? நாங்கள் எல்லாரும் எப்படியோ கண்டஸ்டன்ட், நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ், பர்சனலாகவே ரொம்ப க்ளோஸு. அவரோட விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுறதும், நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு சோலாக இருந்தோம். நல்ல கேரக்டர், உறுதுணையாக சப்போர்ட்டாக நிறைய விஷயத்தில் இருந்திருக்காரு. மெட்டதக்கா, நீங்கள் இன்றைக்கு அந்த இசை நிகழ்வில் வந்து பங்கு பெற்ற போகிற கோயில் வந்து ஒரு அம்மன் கோயிலா என்று நினைக்கிறேன். அம்மன் சார்ந்த பாடல்கள் இன்றைக்கு மேடையில் படிப்பீங்களா? கண்டிப்பாக அம்மனை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கான பாடல் பாடணும். உங்களை கட்டாயப்படுத்துகிற மாதிரியே அம்மன் பாடல் ஆச்சும் படிக்கலாமா உங்களால்? மருவத்தூரம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காலி உச்சைனி மாக்காலி மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சௌடாம்பா ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அன்பாயி குழுமாயி ஆரல் வாயி சக்கியம்மா வாடி ஆரேனி படவேத்தம்மா புதுக்கோட்டை புவனேஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி மண்ணடியில் மல்லேஸ்வரி மாதேஸ்வரி அலங்கார கல்யாணி மயிலாப்பூர் கற்பகமே மலைக்கோட்டை செண்பகமே செல்லாயி சிலம்பாய் கண்ணாத்தா வாவா திருவாலை கூமாலும் அகிலாண்ட ஈஸ்வர் திருந்தாத பேயோட்ட நீங்கு வாடி. கேட்ட கையோட நீங்கள் பாடல்கள் மற்றும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக எல்லாம் வந்து நல்ல மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃப்ளைட்டால் வந்த கையோட எங்களுக்காண்டி கேட்ட கையோட எல்லாம் செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். முதல் தடவையாக யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க. இந்த இசை நிகழ்ச்சி மென்மேலும் சிறந்து அடுத்த முறையும் தொடர்ச்சியாக நீங்கள் வரணும் என்று வாழ்த்துக்களை எல்லாரும் சார்பாக சொல்லிக்கொள்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி.